ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது டிசம்பர் மாதத்தில் 27ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான டெஸ்ட் பேஜஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளில் இருக்குது. அதுக்குண்டான வினாவங்கி புத்தகங்களும் நம்மக்கிட்ட அவைலபிளில் இருக்குங்களா. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, 46வது சென்னை புத்தக காட்சியை தொடங்கி வைப்பவர் யார்? 46வது சென்னை புத்தக காட்சியை தொடங்கி வைப்பவர் யார்? ஆன்சர் பாருங்கள், எம்.கே. ஸ்டாலின் அவர்கள். ஓகேங்களா, மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் தொடங்கி வைக்கிறாங்க. சென்னை புத்தக காட்சி வந்து ஒய்எம்சிஏ மைதானத்தில் ஜனவரி 6லேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் நடக்கிறதுக்கு. ஓகேங்களா, ஜனவரி 6லேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் நடக்கிறதுக்கு. ஸோ பாபாசியோட தலைவர், ஏன்னா பாபாசி தான் இந்த சென்னை புத்தக கண்காட்சியை நடத்துவாங்க. ஓகேங்களா, ஸோ அதோட தலைவராக இருக்கிறவர் எஸ்கே முருகன் அப்படிங்கிறவர். ஓகேங்களா, எஸ்கே முருகன் அப்படிங்கிறவர் தான். தமிழக அரசு சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச புத்தக காட்சி அப்படிங்கிறது இங்கே தான் நடக்க போகுது. ஓகேங்களா, ஸோ ஜனவரி 16லேருந்து 18 இடையில நடந்துடும். அடுத்தது, முதல் வீர்பால் திவாஸ் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஸோ நாட்டில் முதல் முறையாக வீர்பால் திவாஸ் அப்படிங்கிற ஒரு தினத்தை நம்ம வந்து அனுசரிக்கிறோம். ஓகேங்களா, வீரச்சிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த தினம் எப்போ அனுசரித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 26ஆம் தேதி, டிசம்பர் 26. ஸோ இந்த வருடத்தோட ஜனவரி 9ஆம் தேதி தான் இந்த தினத்தை பற்றி நம்ம பிரதமர் வந்து அனௌன்ஸ் பண்ணார். ஸோ இப்போ வந்து அதை அனுசரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிய குரு, அதாவது 10வது குரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சீக்கிய மதத்தில் 10வது குருவாக இருந்த குரு கோவிந்த் சிங் அப்படிங்கிறவர் இருந்தார். ஓகேங்களா, அவருடைய மகன்கள். ஸோ இந்த பேர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று ஒவ்வொரு பேப்பர்லேயும் டிஃபராக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஒரு பேப்பரில் 5 மகன்கள் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பேப்பரில் 2 மகன்கள் பேரை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாக நம்ம மகன்கள் அப்படின்னு எடுத்துப்போம். ஓகேங்களா, குரு கோவிந்த் சிங் அவரோட மகன்களை முகலாய அரசராக இருக்கிற அவுரங்கசீப்போட படைகள் வந்து படுகொலை செஞ்சாங்க. ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 மகன்களை கொண்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்கள அந்த நினைவு, அவங்களுடைய வீரத்தை போற்றும் விதமாக தான் வீரச்சிறார்கள் தினத்தை வந்து நம்மளுடைய பிஜேபி கவர்மெண்ட் வந்து அனுசரிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதன்படி டிசம்பர் 26 அதை அனுசரித்தோம். ஓகேங்களா, குரு கோவிந்த் சிங்கோட பிறந்த தினம் ஜனவரி 9. ஸோ அப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி டிசம்பர் 26 அனுசரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நேபாள நாட்டின் புதிய பிரதமராக பதவியேற்றுக் கொண்டவர் யார்? நேபாள நாட்டோட புதிய பிரதமராக பதவியேற்றுக் கொண்டவர் யார்? ஆன்சர் என்ன? பிரசண்டா அப்படிங்கிறவர் தான். ஓகேங்களா, பிரசண்டா அப்படிங்கிறவர் தான் வந்து பதவி ஏற்றுக்கிட்டார். ஓகேங்களா, ஸோ சிபிஎன் மாவோயிஸ்ட், ஓகேங்களா, அதோட மையம் அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து இவர் வச்சுருக்காரு. ஸோ அந்த கட்சி இன்னும் ஒரு 6 கட்சிகள் சேர்ந்து தான் கூட்டணி ஆட்சி முறையாக அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ காஸ்கி மாவட்டத்தில் பிறந்தவர் தான் பிரசண்டா அப்படிங்கிறவர் 2வது முறையாக பிரதமராக ஆகிறார். ஓகேங்களா, பிஜி நாட்டோட புதிய பிரதமராக சிதிவேணி ரபுகா அப்படிங்கிறவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. பிஜி நாட்டோட புதிய பிரதமராக சிதிவேணி ரபுகா அப்படிங்கிறவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்தது, இந்திய இராணுவத்திற்கு முதற்கட்டமாக எத்தனை புதிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வாங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு? இந்திய இராணுவத்துக்கு முதற்கட்டமாக எத்தனை புதிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வாங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120. ஓகேங்களா, முற்றிலும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இந்த ஏவுகணைங்கிறது நிலத்திலிருந்து மற்றொரு நில இலக்கை தாக்கக்கூடிய புதிய தலைமுறை பிரளய் ஏவுகணை அப்படின்னு சொல்கிறாங்க. 150 கிலோமீட்டர்லேருந்து 500 கிலோமீட்டர் தூரம் சென்று இலக்குகளை தாக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏவுகணை இந்திய உந்து விசை ஏவுகணை திட்டத்தின் கீழ் பிருத்திவி ஏவுகணையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இது அதிநவீன மோட்டார் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இந்தியாவின் முதல் ஸ்மார்ட் மின்சார பேருந்தை எந்த நாட்டை சேர்ந்த நிறுவனம் அறிமுகப்படுத்தியிருக்கு? ஸோ நம்ம நிறுவனம் ஒன்று வெளிநாட்டு நிறுவனத்தை சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அது எந்த நாட்டு அப்படின்னா கனடாவோட சேர்ந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க. முதல் ஸ்மார்ட் மின்சார பேருந்து. ஓகேங்களா, ஸ்மார்ட் பேருந்து அப்படின்னு சொல்லலாம். இகேஏ மொபிலிட்டி என்னும் மின்சார வாகன நிறுவனமும் கனடாவை சேர்ந்த ட்ரக் நிறுவனமான நூஃபோர்ட் ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிற நிறுவனமும் இணைந்து 2ஆம் கட்ட அடாஸ் அப்படிங்கிற வசதிகளை கொண்ட மின்சார பேருந்தை இயக்கியிருக்காங்க. இந்த அடாஸ் அப்படின்னா என்னென்னா, விபத்துக்களை தடுக்கும் வகையில் ஓட்டுநருக்கு உதவும் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், ஃபார்வர்ட் கொலிஷன், எமர்ஜென்சி பிரேக்கிங் உள்ளிட்ட தொழில்நுட்பங்களை அடாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் 2ஆம் கட்ட லெவலில் அதில் வந்து இருக்கும்.
இந்த தொழில்நுட்பமுடைய இந்தியாவின் முதல் பேருந்தாக ஈகே மொபிலிட்டி நிறுவனத்தின் பேருந்து வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறது முடியுது மக்களே. ஸோ உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை இந்த வருஷம் கிராக் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸோ நம்மளுடைய டெஸ்ட் பேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்லுவாங்க. ஸோ டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.